கிறிஸ்து மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வேத வகுப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலும் ஒரு பாடத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் வில்சன் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தில் வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை எந்நேரமும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கொருவருக்கே சதாகாலம் துதிகன மகிமை ஆவியும் எடுக்கிறோம். ராஜா கர்த்தாவே, ஒரு விசை நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் மீறுதல்களையும் தயவாக இரக்கமாக மன்னித்து கர்த்தாவே, இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள அதற்கேற்ற ஞானத்தை தந்து வழிநடத்துங்க. உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்து அந்த வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை உங்கள் திவ்ய பிரசன்னத்தினாலே நிறைத்து உங்கள் வழிநடத்துங்க. இவையாவையும் அன்பின் ஆண்டவரும் உலக இரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த விண்ணப்பத்தை உங்களிடத்தில் எடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமீன். இந்த வேளையிலும் சத்திய வேத பாடத்தில் வழிநடத்தும்படியாக அன்புக்குரிய சகோதரர் பிரதீப் லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எந்த தலைப்பிங்களை பார்த்துட்டு இருக்கோம்னு சரி பார்த்தீங்கன்னா, உபவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு சில உண்மைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உபவாசத்தை குறித்து கடந்த ஒரு கிளாஸில் வகுப்பில் என்ன பார்த்துருந்தோம்னு சரி பார்த்தீங்கன்னா, உபவாசம் என்பது உணவை தவிர்ப்பது, அதாவது சாப்பிடாமல் இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை பார்த்துருந்தோம். இதை பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் நம்ம பார்த்துருந்தோம், புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் பார்த்துருந்தோம். அப்போது இந்த உபவாசம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் செய்திருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் ஜனங்களும் செய்திருக்கிறாங்க, புறஜாதிகளும் இந்த உபவாசம் இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க. இதை ஒருவேளை பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க, 3 நாட்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க, 7 நாட்கள் இருந்திருக்கிறாங்க, 14 நாட்கள் இருந்திருக்கிறாங்க, 40 நாள் இருந்திருக்கிறாங்க. இப்படி எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா இப்போ அநேக ஜனங்கள் உபவாசம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தங்களுடைய சரீர ஒடுக்கங்களை, அதாவது உணவை தவிர்த்துட்டு இந்த காரியங்களை செய்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் செய்தாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் செய்தாங்கன்றதை நம்ம பார்த்துட்டோம். அப்படி கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருந்துச்சு. அந்த தேவையை பேஸ் பண்ணி தான் தேவனை அணுகுனாங்க. சில பேர் அதை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா சுயநலத்துக்காக இந்த உபவாசத்தை என்ன பண்ணாங்கன்னா பயன்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு படிக்கணும்னா படிக்கலாம் பாருங்க. எரேமியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எரேமியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். ஓகே, அடுத்த வசனம் படிக்கலாமா பாருங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். பார்த்தீங்களா? அப்போ இந்த உபவாசத்தை குறித்து அடிப்படையாக வேதாமத்துக்குள்ள என்ன இருக்கின்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அதை கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணும் பொழுது, இந்த உபவாசம் என்பது சரீரத்தில் பார்த்தீங்கன்னா உணவை தவிர்க்கக்கூடிய ஒரு காரியம், நம்பர் 1. ரெண்டாவது, இந்த காரியங்களை எப்பப்போ செய்திருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் செய்திருக்காங்கன்ற விஷயத்தை குறித்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வெவ்வேறு காரணங்களுக்காக ஜனங்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்படி வேதாமத்துக்குள்ள இந்த உபவாசத்தை குறித்து எழுதி வச்சிருந்தார். ஆனால் இதை நம்ம ஏன் எடுத்து கவனிக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு உலகத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த உபவாசம் செய்யக்கூடிய முறைமைகளை கையில் எடுத்துட்டு இதன் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவர்கிட்ட போய் நிறைய விஷயங்களை கேட்குறாங்க.
கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய பின்பற்றக்கூடிய முறைமைகள் நம்முடைய வேதாகமத்தின் சட்டத்துக்கு இசைவாக இருக்குதான்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவது உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுவது அப்படி சொல்லக்கூடிய உண்மைகளை சொல்லிக் கொடுத்திருக்கார். அப்படின்னா இன்னைக்கு செய்யக்கூடிய உபவாசம் நம்முடைய வேதத்துக்கு இசைவா இருக்கான்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, கடந்த வகுப்பில் முடிக்கும் பொழுது நாம் உபவாசம் செய்யலாமா வேண்டாமா, அதாவது சாப்பிடாம இருந்து சில காரியங்களை தெய்வத்தில் பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படி சொல்லக்கூடிய கேள்வியோடு பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிருந்தோம். சரிங்களா? அப்போ இந்த 2 கேள்விகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பதில இந்த வேதாகமத்தின் சட்டத்தின் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மேஜர் டிஃபரன்ஸ், ஒரு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது தங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள். எப்படி? சாப்பிடாம இருந்து, அதாவது உபவாசம் பண்ணி பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதுவே புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி, ஆதிகால அப்போஸ்தலரும் சரி, சீஷர்களும் சரி உபவாசம் இருந்தாங்க. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அவங்க எதை பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி கவனிக்கும் பொழுது தங்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்ள அவங்க சரீர ஒடுக்கமாகிய சாப்பாடை தவிர்க்கக்கூடிய அந்த காரியங்களை அவங்க செய்யல. தேவனுக்கு என்ன பிரியமோ, தேவனுடைய திட்டத்தில் தங்களுடைய பங்கு என்னவோ அதை தெரிந்து கொள்ளும்படியாகவும் அதன் அடிப்படையில் வாழும்படியாகவும் தான் இந்த காரியங்களை, உபவாசம் சொல்லக்கூடிய காரியங்களை பயன்படுத்துகிறாங்க உண்மைகளை நாம் பார்த்திருந்தோம். அந்த வசனங்கள் மட்டும் படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பார்த்தீங்களா? அப்ப இந்த இடத்துல ஆதிகால சபையில உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிக்கும் பொழுது இந்த இடத்துல உபவாசம் இருக்கிறாங்கன்னா சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்ப சாப்பிடாம இருக்கக்கூடிய அந்த நிலைமையுடைய நோக்கம் என்ன? நல்லா கவனிக்கும் பொழுது சாப்பிடாம இருக்கக்கூடிய அந்த நிலைமையுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது தங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி தேவன்கிட்ட அந்த தொடர்பை ஏற்படுத்தி தேவன் என்ன சொல்றான்னு கேட்டு அதன் அடிப்படையில் நடக்கிறதுக்காக தான் இந்த காரியங்களை பயன்படுத்திக்கிறாங்க. எந்த காரியங்களை? உணவை தவிர்க்கக்கூடிய காரியங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி உணவை தவிர்க்கும் பொழுது தங்களுடைய மனது ஒருநிலைப்படும் பொழுது தேவன்கிட்ட உரையாடி தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நல்ல ஒரு வழிநடத்தல, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியுன்றது தான் அங்க சொல்லி காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் பாருங்க, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றுக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பாத்தீங்களா? அப்ப அந்தந்த சபைகள்ல உபவாசம் பண்ணிருக்கிறாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உபவாசம் பண்ணிருக்காங்கன்னா சாப்பாடை தவிர்த்திருக்கிறாங்க. அப்ப சாப்பிடாம இருந்திருக்காங்க அப்படின்னா ஏன் இருக்கணும்? அப்ப ஏதோ ஒரு காரியத்தை தேவன்கிட்ட பேசி பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த சரீர ஒடுக்கத்தை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த சரீர ஒடுக்கத்தை, உணவை தவிர்க்கக்கூடிய காரியங்களை ஏன் செய்திருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது தேவனுக்கிட்ட பேசணும், தேவனுடைய காரியங்களை வாங்கணும். அப்ப தேவனுக்காக தான் இந்த காரியங்களை செய்திருக்காங்களே தவிர தங்களுடைய சுயநலமான காரியத்துக்காக இதை அவங்க செய்யலன்றதை இங்க தெளிவுபடுத்தி காமிக்கிறார். இன்னும் சில வசனங்கள் படிக்கலாமா? 2 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும். பாத்தீங்களா? உபவாசங்களிலும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அடுத்த வசனம் 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன்.
பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாப்பிடாம இருந்திருக்கார், அதாவது உபவாசம் இருந்திருக்காருன்ற ஒரு உண்மையை சொல்லி காமிக்கிறாங்க. இப்படி உபவாசம் இருக்கும் பொழுது ஏன் இருந்திருப்பார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அவருடைய காலப்பகுதியில் அவர் அநேக உபத்திரங்களை பட்டார், அநேக பாடுகளை பட்டார். அந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி தேவன்கிட்ட பேசி திட்டங்களை வாங்கணும். அப்படி வாங்குறதுக்காக என்ன பண்ணிக்காருன்னா இந்த முறைமையை பயன்படுத்தியிருக்காரு. எந்த முறைமையை? உபவாசம் செல்லக்கூடிய முறைமையை பயன்படுத்தியிருக்கான்ற உண்மைகளை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் உபவாசம் இருந்திருக்கிறாங்க, இல்லைன்னே சொல்லலை. அப்படி இருக்கும் பொழுது எந்த காரணத்திற்காக உபவாசம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு காரணத்துக்காக உபவாசம் இருந்தாங்க, அந்த காரணத்திற்காக புதிய ஏற்பாட்டு காலத்தில் உபவாசம் இருக்கவில்லை. அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏன் உபவாசம் இருந்தாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அவங்க தேவன்கிட்ட பேசி தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொண்டு அவங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக தான் இந்த காரியங்களை செய்திருக்கான உண்மைகளை நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்படின்னா இதெல்லாம் சரியா இருக்குதா வேதாமத்துக்குள்ள நாம் புரிந்து கொண்டது அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து ரொம்ப அருமையான பதில்களை பார்த்தீங்கன்னா வேதாமத்துக்குள்ள சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதைத்தான் ஆதிகால அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் பின்பற்றிருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ நம்ம வந்துட்டோம். எதுக்காக வந்திருக்கோம்னா, ஆண்டவரே இந்த உபவாசம் என்பது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு இடத்துலையும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கின்றத வசனத்தின் மூலமாக படிச்சிட்டோம். இப்போ உங்களுடைய டைரக்ஷன், வழி நடத்துதல் எங்களுக்கு தேவைப்படுது. அதை இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு உறுதியான முடிவுக்குள்ளாக என்ன பண்ணலாம்னா கடந்து போகலாம். சரிங்களா? சில வசனங்கள் படிக்கலாமா? பாருங்க, மார்க் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கும், லூக்காவில் எழுதப்பட்டிருக்கும். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிதானத்தோடு இந்த வசனங்களில் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? மறுபடியும் படிக்கலாமா? மார்க் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த டைம்ல நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பார்த்தீங்கன்னா உணவு அருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் இப்போ அங்க இருக்கக்கூடிய சீஷர்கள், யாருடைய சீஷர்கள் சொல்லி கவனிக்கும் பொழுது பரிசேயருடைய சீஷரும் அதுக்கப்புறமா யோவான் சானுடைய சீஷரும் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது உபவாசம் இருக்கிறாங்களே, அதாவது சாப்பிடாம இருக்கிறாங்களே அப்படின்றத சிலர் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலர் வந்து பரிசேயருடைய சீஷரும் யோவான் சானுடைய சீஷரும் உபவாசிக்கிறாங்களே, அதாவது சாப்பிடாம இருக்கிறாங்களே, உங்களுடைய சீஷர்கள் ஏன் உபவாசிக்கிறது இல்லை? இந்த கேள்வி வந்து கேட்டவங்களுடைய கேள்வி. அப்போ அந்த கேள்வியில் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கிறாங்க, உங்க சீஷர்கள் ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க எல்லாம் உபவாசம் பண்றாங்க, உங்களுடைய சீஷர்கள் ஏன் உபவாசம் பண்ணுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்குறாங்க. இந்த கேள்வியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான பதில சொல்றாரு. படிக்கலாமா? மார்க் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. பாத்தீங்களா? ரொம்ப அருமையான ஒரு பதிலை வந்து அங்க கொடுத்தார். நல்லா கவனிங்க பதில. மணவாளன் தங்களோடு இருக்கிற வரைக்கும் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா அப்படி ஒரு கேள்வி அங்க வைக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் வச்ச கேள்வியை இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு அந்த கேள்வி புரியல, இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க. அன்னைக்கு வந்து பரிசேயருடைய சீஷர்களும் யோவான் சானுடைய சீஷர்களும் உபவாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப நம்ம அவங்கள கேட்கலாம், நீங்க ஏன் உபவாசம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க, சரீர ஒடுக்கத்தை உள்ள கொண்டு வராங்க. அப்படி உள்ள கொண்டு வரும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை பிதாகிய தேவன் கிட்ட எதிர்பார்த்து தான் இந்த சரீர ஒடுக்கத்தை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. கரெக்டா?
ஓகே, அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் பதில் சொல்றாரு, நீங்க ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இந்த உபவாசத்தை நீங்க செய்றீங்க, சாப்பிடாம இருக்கிறீங்க, கரெக்ட். ஆனால் என்னுடைய சீஷர்கள் நான் இருக்கிற வரைக்கும் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிதாகிய தேவன் கிட்ட அன்னைக்கு இருந்த சீஷர்கள் பார்த்தீங்கன்னா எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய அழைப்பே பரலோக அழைப்பு. அந்த பரலோக அழைப்புக்குள்ள ஒரு மனிதன் உள்ள வரணும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் சம்பவிக்க வேண்டும். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இந்த பூமிக்கு வந்து சேரும். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நல்லா கவனிச்சுக்கோங்க மறுபடியும், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த பூமிக்கு எந்த ஆசீர்வாதம் வராது. நான் வந்துட்டேன், இந்த பூமியில என்னோட ஜீவனை கொடுத்து நான் மறுபடியும் பிதா கிட்ட போனா மட்டும்தான் இந்த பூமிக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். அப்படின்னா அப்படி வந்து சேரக்கூடிய காலப்பகுதி வரைக்கும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா உபவாசிக்க மாட்டாங்க அப்படின்றத தெளிவுபடுத்தி காமிச்சார். ஆனால் என்னைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர் தெழுந்து போறாரோ அந்த காலப்பகுதியில் இருந்து சீஷர்கள் என்ன பண்ணுவாங்களா, உபவாசிப்பார்களாம். மறுபடியும் படிக்கலாமா கடைசி வசனத்தை? மார்க் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? பாத்தீங்களா, மணவாளன் கூட இருக்க வரைக்கும் உபவாசிக்க மாட்டாங்க. மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். பாத்தீங்களா, மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உபவாசிப்பாங்கன்றதை இங்க சொல்லி காமிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னைக்கு அவருடைய சீஷர்கள் உபவாசத்துக்குள்ள போவாங்கன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா சாப்பிடாம இருந்து உணவை தவிர்த்து அந்த சரீர ஒடுக்கத்தை காமிச்சாங்க. ஏன் காமிச்சாங்கன்னா ஏதோ ஒன்றை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். அப்போ என்னுடைய சீஷர்கள் இந்த காரியங்கள்ல, எந்த காரியங்கள்ல, சரீர ஒடுக்கத்தை, செல்ஃப் டினையல், சுயத்தை வெறுத்து தேவனுடைய திட்டத்தில் என்ன இருக்கின்ற காரியங்களை, திட்டங்களை தெரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காலப்பகுதி நான் எடுபட்டதுக்கு அப்புறமா வரும்ன்றதை இங்க சொல்லி காமிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிகால அப்போஸ்தலர் எல்லாருமே இந்த காரியங்களை தெளிவாக செய்ய ஆரம்பிச்சாங்க. எந்த காரியங்களை? தங்களுடைய சரீர ஒடுக்கமாகிய சுயத்தை வெறுத்து தேவனுடைய திட்டத்தில் அவங்களுடைய பங்கை தெரிந்து கொண்டு தேவனுடைய மனசு என்னவோ திட்டம் என்னவோ அதை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிச்சாங்க. அதுதான் நம்முடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா, மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் நாள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள்ன்றதை தெளிவுபடுத்திட்டு போனார். புரிஞ்சுங்களா? அதனால தான் லூக்கால ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கு. படிக்கலாமா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. பாத்தீங்களா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது தன்னைத்தான் வெறுத்து பின்னாடி போக முடிஞ்சிச்சு அவங்களால? முடியல, போக முடியாது. காரணம் என்னன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய பலி இன்னும் நிறைவேறல. அவர் இருக்கும் பொழுது, அவர் மரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் தெளிவா பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி போகக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அவருக்கு பின்னாடி போகக்கூடிய அந்த ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிக்கும். அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் எந்த ஆசீர்வாதமும் யாரையும் வந்து சேராது. அதனால தான் மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் நாள் வரும், அவர் மரணத்துக்குள்ள போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் எல்லா விதமான ஆசீர்வாதமும் இந்த பூமியை வந்து சேரும். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உபவாசிப்பார்கள். எப்படி? ஏன் உபவாசிச்சாங்க? அவங்க சரீர ஒடுக்கம், உணவை தவிர்த்தாங்க, ஏதோ ஒன்று எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி என்னுடைய சீஷர் என்ன பண்ணுவாங்கன்னா சரீர ஒடுக்கமாகிய சுயத்தை வெறுத்து தேவனுடைய திட்டத்தில் தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை தெரிந்து கொண்டு தொடர்ந்து ஓடுவாங்கன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சார். இப்படி தெளிவுபடுத்திட்டாரு. ஆனாலும் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம்னா, ஆதிகால அப்போஸ்தலர்கள் பவுல் முதற்கொண்டு சாப்பிடாம இருந்திருக்கிறாரே, நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இதை நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டோம். அப்போ ஆதிகால அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா, ஆதிகாலத்தில் கூடிய மூப்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே உபவாசம் இருந்திருக்கிறாங்க. அப்படி சாப்பிடாம இருக்கும் பொழுது அவங்களுடைய மனசு ஒருநிலைப்பட்டிருக்கும். காரணம் என்னன்னா, பிதாகிய தேவனை அணுகக்கூடிய ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஜீவனும் எப்படிதான் அணுகணும்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
பாத்தீங்களா? அப்போ முழு மனதோடு முழு ஆத்மாவோட என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது முழு சிந்தனையோடு அப்படின்னா இந்த உபவாசம் செல்லக்கூடிய உணவை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளாக போகும் பொழுது அவங்களுடைய சரீர ஒடுக்கம் உள்ள வரும் பொழுது சிந்தனைகள் ஒருமுகப்படும். சிந்தனைகள் ஒருமுகப்படும் பொழுது தேவன்கிட்ட நம்ம பேசலாம். அழகா அப்படி பேசும் பொழுது தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வழிநடத்துதல் நம்ம கிட்ட சரியா இருக்கும். அதனாலதான் அவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்கு அனுப்பிவிட்டாங்க. அதே மாதிரிதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பார்த்தீங்கன்னா சபைகளுக்கு போய் உபவாசம் இருந்து மூப்பர்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அப்படி உபவாசம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல சரீர ஒடுக்கம் உள்ள வரும், சுயத்தை வெறுப்பாங்க. சுயத்தை வெறுக்கும் பொழுது மனது ஒருநிலைப்படும், தேவன்கிட்ட பேச முடியும். இதுதாங்க நோக்கம். அந்த மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா நேரங்களும் பார்த்தீங்கன்னா செய்திருக்கான்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் நம்ம ஏற்கனவே படிச்ச வசனம். மறுபடியும் படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும். பாத்தீங்களா? அநேக முறை உபவாசங்களில். ஏற்கனவே அவர் பசியில் இருந்திருக்காரு, பட்டினியில் இருந்திருக்காரு, அது விஷயம் கிடையாது அவருக்கு. ஆனா உபவாசத்தில் இருந்திருக்காருன்னு சொல்லும் பொழுது தேவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமா எதிர்பார்த்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கார். நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் மட்டும் இப்ப நம்ம கவனிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம ஏதோ ஒரு நம்ம கிட்ட ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட ஒரு லெட்டர் நம்ம கொடுக்குறோம். அப்படி லெட்டர் கொடுக்கும் பொழுது அதில் நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம எழுதி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த லெட்டரை வாங்கினவங்க அதை அசட்டை பண்ணுறாங்க. அப்போ நம்முடைய எண்ணங்களில் அசட்டை பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது உண்ணாவிரதம் இருப்பாங்க. அப்போ அந்த உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது அவங்களுடைய நோக்கங்கள் மாற போகிறது கிடையாது. நோக்கம் உறுதியாக சொல்கிறாங்க, வெளியே கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் நாம் உபவாசம் இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களை தேவன்கிட்ட உறுதியாக தெரியப்படுத்துகிறோம். அந்த எண்ணங்கள் சுயநலமான எண்ணங்கள் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் உபவாசம் பண்ணும் பொழுது தேவனே உங்களுடைய திட்டம் எப்படி இருக்குது, அடுத்து நாங்கள் எப்படி வாழணும், எங்களுக்கு வழிகாட்டுங்க தேவனே அப்படின்னு சொல்லி நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துவதற்காக தான் இந்த உபவாசம் இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய தேவைகளுக்காக அல்ல. காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவர்களையே தேடுங்கள். பாத்தீங்களா? அப்போ இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல. நான் அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது, அதாவது சரீர ஒடுக்கம் கொண்டு வரும் பொழுது, மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது இந்த பூமிக்குரிய காரியங்களை கேட்க போவதல்ல. பிதாகிய தேவனுடைய சித்தம் தெரிஞ்சு பரலோகத்தில் உள்ள காரியங்களை தான் என்ன பண்ண போறோம்னா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போறோம், கேட்க போறோம். சரிங்களா? இன்னும் சில வசனங்கள் படிக்கலாமா? பாருங்க, மத்தேயுல 6ஆம் அதிகாரம் 20-21. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பாத்தீங்களா? பரலோகத்துல தான் உங்களுடைய பொக்கிஷங்கள் இருக்குன்றதையும் சொல்லி காமிச்சாரு. காரணம் என்னன்னா, இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்லன்ற சொல்லி காமிக்கிறார். அப்ப நாம உபவாசம் இருக்கும் பொழுது அந்த சரீர ஒடுக்கத்தை உள்ள கொண்டு வரும் பொழுது சுயத்தை வெறுக்கிறோம். சுயத்தை வெறுக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்துக்கு என்ன தேவையோ அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம், அதை உறுதியாக பெற்றுக்கொள்கிறோம், அதன் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்றோம். இதுதான் ஆதிகால அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் செய்து காமிச்சாங்கன்ற உண்மைகளை தான் நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சார். அந்த ஊழியத்தினுடைய நாட்களில் அவர் தெளிவாக சொல்லி காமிச்சார். மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். அப்படி நாட்கள் வரும் பொழுது அவங்க உபாசிப்பாங்க. உபாசிப்பாங்க என்ன அர்த்தம் சரி பார்த்தீங்கன்னா, தங்களோட சுயத்தை வெறுப்பாங்க. ஏன் வெறுப்பாங்கன்னா, இப்போ நோக்கம் தெளிவாயிடும். என்ன நோக்கம் படிக்கலாமா? பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாத்தீங்களா? இதுதான் நம்முடைய அழைப்புன்றத ஆதிகால அப்போஸ்தலர்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. இன்னொரு வசனம் படிக்கலாமா? கலாத்தியர் 4:19. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன்.
பார்த்தீங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காரணங்களை தெளிவாக வேதாந்தம் சொல்லியிருக்கும் பொழுது இந்த பூமியில் பிறந்த ஒருத்தவங்க பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மாதிரியே வாழும் பொழுதுதான் போக முடியும். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு, நான் இருக்கிற வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது, நான் மரித்ததுக்கு அப்புறமா அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். அதாவது உபவாசம் பண்ணும் பொழுது சாப்பிடாம இருக்கிறீங்க இல்லையா? ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒன்று தேவன் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அப்படி எதிர்பார்ப்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவாக மாறுவது. அந்த காரியங்களில் என்னுடைய சீஷர்கள் தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்கன்றதை அங்கே தெளிவுபடுத்தி காமிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உபவாசம் சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தனையும் நம்முடைய பிதாகிய தேவனுடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கின்றதுக்கு சில உண்மைகளை வேதாமத்தில் சொல்லி காமிச்சிருக்காரு. இப்போ நம்முடைய ஆண்டவர் சொன்ன இந்த ஒரு சிந்தனையை தான் நம்முடைய பிதாகிய தேவன் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்தை தெளிவுபடுத்தி காமிச்சிருந்தார். படிக்கலாமா? பாருங்க, ஏசாயா 58 அதிகாரம் 5 7 வசனங்கள் படிங்க. ஏசாயா 58 அதிகாரம் 5 முதல், மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெருக்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பாத்தீங்களா? இதுதான் எனக்கு உகந்த உபவாசம்ன்றத நம்முடைய தேவன் சொல்லிட்டார். நம்முடைய தேவனுடைய மைண்டை தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிரதிபலித்து காமிச்சார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, மறுபடியும் நமக்கு வரக்கூடிய கேள்விகளை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அப்போ ஆதி காலத்தில் சீஷர்களும் அப்போஸ்தலரும் சாப்பிடாம இருந்திருக்கிறாங்களே, அந்த மாதிரி நாமளும் சாப்பிடாம இருந்து உபவாசம் செய்யலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தெளிவான பதில ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை யோசிக்கணும். அப்படின்னா அவங்க ஏன் சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க தேவன்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய திட்டத்தில் அவங்களுடைய பங்கை நிறைவேற்றும்படியாக தான் இந்த காரியங்களை சரீர ஒடுக்கத்தை செய்திருக்காங்களே தவிர தன்னுடைய சுயநலத்துக்காகவோ சுய தேவைகளுக்காகவோ இது செய்யல. அதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது தன்னுடைய சரீர ஒடுக்கத்தை காமிச்சு பிதாகிய தேவன்கிட்ட என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டு முழு மனதோடு என்ன பண்ணார்னா வாழ்ந்து காமிச்சாரு, ஓடினார். அதே மாதிரி தான் ஆதிகால சீஷர்களும் செய்து காமிச்சாங்க. அப்போ நம்ம சாப்பிடாம இருக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா முதல் நோக்கம் சாப்பிடாம இருக்கிறதோட முதல் நோக்கம் பார்த்தீங்கன்னா ஏன் இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடாம இருக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறதோடைய நோக்கம் என்னன்னா சரீர ஒடுக்கம். சரீர ஒடுக்கம் உள்ள கொண்டு வரும் பொழுது சிந்தனைகள் ஒருமுழுக்கப்படும். அப்போ இதுதான் அடிப்படையான நோக்கம். அப்போ நம்முடைய சிந்தனைகள் சுத்தமாக பரிசுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை முழுமையாக சுயத்தை வெறுத்து ஒப்புக் கொடுக்க முடியும். ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவனுடைய திட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டால் ஓட முடியும். இதை நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சார். இந்த சிந்தனை தான் பிதாகியத்தின் வெளிப்படுத்த சிந்தனைன்றதை இப்போ நம்ம படித்தோம். அந்த வசனத்துக்கான விளக்கம் என்னன்றதை இப்போ நம்ம கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ ஏசாயா 58 அதிகாரம் 6 வசனம் படிங்க. ஏசாயா 58 அதிகாரம் 6 வசனம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். பாத்தீங்களா? அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா எனக்கு உகந்த உபவாசம் என்னன்னு தெரியுமான்றதை கேட்கிறாரு. உபவாசம் என்பது சாப்பிடாம இருந்து தேவன்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வது. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்போ நம்முடைய தேவன் இங்க சொன்ன வசனத்தில் என்ன ஒரு சிந்தனை வச்சிருக்கான்றதா நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சார். அப்ப சரீர ஒடுக்கத்தை உள்ள கொண்டு வரீங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொண்டு தெய்வீகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான் நீங்க சுயத்தை வெறுக்க போறீங்க அப்படின்னு தான் நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சார். அப்ப இந்த இடத்துல வரும்பொழுது ஏசாயால வரும்பொழுது முதல் லைன்ல படிக்கலாம் மறுபடியும். ஏசாயா 58 அதிகாரம் 6 வசனம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். அக்கிரமத்துடைய கட்டுகளை அவிழ்க்கிறது எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுக்கு உகந்த உபவாசம் என்ற விஷயத்தை இங்க சொல்லும் பொழுது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது தான் எனக்கு உகந்த உபவாசம் சொல்லி காமிச்சார். இது எப்படி புரிஞ்சுக்கலான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அக்கிரமம் இருக்குது, அக்கிரமத்தின் கட்டு அதை அவிழ்க்கிறது தான் எனக்கு உகந்த உபவாசம் சொல்லி காமிக்கிறார்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அப்படியே நம்முடைய ஆண்டோட சிந்தனைகளை கொண்டு வரும் பொழுது, நம்மக்கிட்ட சரீர ஒடுக்கம் வரும் பொழுது, நம்முடைய சிந்தனைகள் ஒருமுகப்படும் பொழுது, சுயத்தை வெறுக்கும் பொழுது, தேவனுடைய திட்டங்களை பெற்றுக்கொள்ளுவோம், தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். இப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது அக்கிரமத்தின் கட்டுகளை உடைக்க முடியும். அப்போ அக்கிரமத்தின் கட்டணை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான வழிகளை வேதாகமத்துக்குள்ள வச்சிருக்கார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். நல்லா கவனிங்க, மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியில பெருகினது என்று தேவன் பார்த்துட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல தேவன் சில ஒழுங்குகளை இந்த பூமியில ஏற்படுத்தி வச்சிருந்தார். இந்த ஒழுங்குகளை மீறி, அதாவது கீழ்ப்படியாமக்குள்ள ஜனங்கள் போனதுனால என்ன பெருக ஆரம்பிச்சதுன்னா பாவம் பெருக ஆரம்பிச்சு. பாவம் பெருகினதுனால அக்கிரமம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அதான் அக்கிரமம், அவ்வளவுதான், சிம்பிள். இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிக்கலாமா? பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். பாத்தீங்களா? மீறுதல்களை தவிர்க்கிறதுக்கும். எதை மீறினாங்க ஜனங்கள்? நியாய பிரமாணத்தை மீறினாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மீறுதல்களை தவிர்க்கிறதுக்கும், அப்புறமா பாவங்களை தொலைக்கிறதற்கும். நியாய பிரமாணத்தை மீறினால பாவங்கள் அதிகமாயிருச்சு. இப்ப பாவங்கள் அதிகமானதுனால அக்கிரமம் பெருகிருச்சுன்னு சொல்லி காமிச்சிட்டார். அப்போ எனக்கு உகந்த உபவாசம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துக்குள்ள ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அநேகர் பார்த்தீங்கன்னா பிரமாணங்களை மீறி இருக்கிறாங்க. அதனால பாவம் பெருகிருச்சு. பாவம் பெருகினதுனால அக்கிரமம் அதிகமா இருக்குது, விக்கெட்னஸ் அப்படின்னுவார். இந்த அக்கிரமம் அதிகமா இருக்குது. இதனுடைய கட்டுகளை முதல்ல உடைக்கணும்னு சொல்லி காமிச்சார். இந்த கட்டுகளை உடைக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிய வேண்டியது தேவனுடைய திட்டம் என்ன. அந்த திட்டத்தை தான் நம்ம உபவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். உபவாசம் என்பது பார்த்தீங்கன்னா சரீர ஒடுக்கம். அந்த சரீர ஒடுக்கத்தில் போகும்போது சுயத்தை வெறுக்கிறது தான் அங்கே ஃபண்டமெண்டல் அடிப்படை. அப்போ சுயத்தை வெறுக்கிறதுடைய ஒன்றாவது மெத்தட் தான் இந்த சாப்பிடாம இருக்கிறது. சாப்பிடாம இருக்கிறதோடைய நோக்கம் என்ன? தேவனிடத்தில் நாம் விரும்பக்கூடிய காரியங்களை பெற்றுக்கொள்வது. அப்போ தேவனிடத்தில் நாம் என்ன விரும்பணுன்றத நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன விரும்பணும் அப்படின்னா அழைப்பு என்ன? கிறிஸ்துவாக மாறுவது. அப்போ அந்த அழைப்பு கேட்ட சத்தியங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த அக்கிரமத்தின் கட்டுகளை உடைக்க முடியும்ன்றது சொல்லி காமிச்சாரு. அப்படி உடைக்கிறது எனக்கு உகந்த உபவாசம் சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்ப அக்கிரமம் பார்த்தீங்கன்னா பாவம் பெருகினதுனால அக்கிரமம் வந்துருச்சு. இந்த அக்கிரமத்துக்குள்ளாதான் ஒட்டுமொத்த உலகம் கிடக்குது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் அதுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த அக்கிரமத்திலிருந்து அவங்க விடுதலை பண்ணணும் அப்படின்னா நாம தேவன்கிட்ட சத்தியத்தை வாங்கி அதை சொல்லும் பொழுது அந்த அக்கிரமத்தின் கட்டுகள் உடையன்றது சொல்லி காமிச்சாரு. நம்பர் 1. அடுத்தது நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறதும். பாத்தீங்களா? அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறதும் சொல்லி காமிக்கிறார். அது என்ன நுகத்தடி? அப்போ ஏதோ ஒரு நுகத்தடி பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மேலே இருக்குது. அந்த நுகத்தடி என்ன பண்ணணும்னா வெளியே எடுக்கின்றது பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கிறார். அப்போ எது நுகத்தடின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது ஒரு சில வசனங்களை படித்தோம்னா நுகத்தடி என்னன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். படிக்கலாமா? பாருங்க, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாத்தீங்களா? எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது அவங்க மேல நுகத்தடி இருந்துச்சுன்ற காரியங்களை சொல்லி காமிக்கிறார். அப்போ அவங்க மேல் நுகத்தடி இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது எகிப்தருக்குடைய சட்டங்கள் உபதேசங்கள் அவங்க மேல இருக்கின்றத அங்க புரிய வச்சார். புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, எரேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பூர்வங்காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்து நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே, ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். பாத்தீங்களா? உன்னை நீ அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது நுகத்தடிகளை உடைச்சி வெளியே கொண்டு வந்தேன்றார் தேவன் அங்க. நல்லா புரிஞ்சு அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருக்கும் பொழுது அந்த இடத்துல நுகத்தடி எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அவங்க மேல இருந்த எகிப்தினுடைய பாரங்கள் சட்டங்கள் உபதேசங்கள் அதை உடைச்சு தான் உன்னை வெளியே கொண்டு வந்த காரியங்கள் சொல்லி காமிக்கிறார். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல அப்போஸ்தலர் இருக்கும் பொழுது அவங்க காலப்பகுதியில் சில பேர்
வஞ்சகம் என்ன பண்ணாங்கன்னா, தந்திரம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, பக்க வழியா உள்ள வந்து நியாயப்பிரமாணத்தை தவறாக போதிச்சு அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சட்டங்களையும் பாரமான உபதேசங்களை ஜனங்கள் மேல வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படி இந்த பாரமான காரியங்கள் நீங்க வச்சிருக்கிறது தவறுன்றத ஆதிகால அப்போஸ்தலர்கள் தெளிவுபடுத்தினாங்க. படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாத இந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால். பாத்தீங்களா? அப்போ ஆதி காலத்துல சில யூதர்கள் தந்திரமா உள்ள வந்து நியாயப்பிரமாணத்தை தவறாக கை கொண்டு அதை உபதேசங்களாக சட்டங்களாக கொண்டு வந்து ஜனங்களை அடிமைப்படுத்தியிருந்தாங்க. அதாவது நுகத்தடியை மேல வச்சிருந்தாங்க. புரிஞ்சுங்களா? இந்த நுகத்தடியை தான் ஆதிகால அப்போஸ்தலர்கள் நீக்கி போட்டாங்க. எப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் செய்தது மாதிரி. அதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டு ரொம்ப தெளிவாக மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் சொல்லியிருந்திருப்பார். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் தேவனுடைய உபதேசங்களை தவறாக புரிந்து கொண்டு உபதேச சட்டங்களாக எல்லாரும் மேலும் நுகத்தடியாக இருக்கின்றது. இந்த சட்டங்களை நுகத்தடிகளை எடுத்து போடுறதா எனக்கு உகந்த உபவாசம் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அடுத்தது, நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும். பாத்தீங்களா? நெருக்கப்பட்டிருக்கவங்களை விடுதலையாக்கி விடுகிறதும் தான் எனக்கு உகந்த உபவாசம் சொல்லி காமிக்கிறாங்க. அது என்ன நெருக்கப்பட்டிருக்கவங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய இயேசு கிறிஸ்து முதலாம் முறையில் இருக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த யூதர்கள் நெருக்கப்பட்டிருந்தாங்க. எப்படி நெருக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தை கையில் வச்சுக்கிட்டு பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகரும் ஏரோதியரும் என்ன பண்ணாங்கன்னா, அதை தவறாக புரிந்து கொண்டு நிறைய பாரம்பரியமான மனித சிந்தனைகளை உள்ள கொண்டு வந்து ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? பாத்தீங்களா? அன்னைக்கு தேவனுடைய சத்தியங்களை தவறாக புரிந்து கொண்டு, அதாவது மனித சிந்தனையில புரிந்து கொண்டு நிறைய பாரம்பரியமான கொள்கைகளை உள்ள கொண்டு வந்து ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஜனங்கள் நொறுக்கப்பட்டிருந்தாங்க, நெருக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துக்குள்ள அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. எப்படின்னா, நெருக்கப்பட்டிருக்கிறாங்க, நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் சரி பார்த்தீங்கன்னா, உபதேசிக்கிறவங்க மனித சிந்தனையின் அடிப்படையில் வேதாமத்தை நிதானிச்சு அதை உபதேசங்களாகவும் சட்டங்களாகவும் போட்டு ஜனங்களை ஒடுக்கி இருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து ஜனங்களை விடுதலையாக்குன்றதா நம்முடைய ஆண்டவர் சொன்ன காரியங்கள். படிக்கலாமா? பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். பாத்தீங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தவறான உபதேசத்திலிருந்து அந்த சட்டத்திலிருந்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களை விடுதலையாக்குறதால் எனக்கு உகந்த உபவாசம்ன்றதை நம்முடைய பிதாகிய தேவன் நினைச்சிருக்கான்றதா புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவர் தெரியப்படுத்தி காமிச்சார். சரிங்களா? இப்ப அடுத்த வசனம் படிக்கலாமா? சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். பாத்தீங்களா? சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். அப்போ இந்த தவறான உபதேசங்களை அதன் மூலமாக நிறைய நுகத்தடிகள் பாரங்கள் மேல வைக்கப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்கிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள். பாத்தீங்களா? இந்த மாதிரி நிறைய நுகத்தடிகளை இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் எல்லா சபைகளுமே கவனிக்கலாம். அப்போ வேதத்துக்கு புறம்பான மனித சிந்தனை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உபதேசங்கள் தெய்வீகமாக இன்னைக்கு காமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி வேதத்துக்கு புறம்பா இருக்கக்கூடிய வேதம் அங்கீகரிக்காத நிறைய சத்தியங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில் இருக்குது. எந்தெந்த சத்தியங்கள் சரி கவனிச்சிங்கன்னா, ஆத்மா இருக்குது, நரகம் இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, திருத்துவம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நுகத்தடிகள் மேல இருக்குது. இது எல்லாத்தையும் உடைக்கிறது, அது வந்து விடுதலையாக்குறது தான் எனக்கு உகந்த உபவாசம்ன்றதை சொல்லி காமிக்கிறார். அடுத்து படிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும்.
பார்த்தீங்களா, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். அப்போ மேலே படித்த 6ஆம் வசனத்தில் ஒவ்வொரு காரியத்திலிருந்து யார் யாரெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்களோ அவங்க விடுதலைக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது அடுத்தவங்க என்ன வந்துரும்னா பசி வந்துடும். என்ன பசி வரும்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா பாருங்க, மத்தேயுல 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாத்தீங்களா, நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இந்த மாதிரி அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது தவறான உபதேசத்திலிருந்து, உபதேச சட்டத்திலிருந்து விடுதலையாகும் பொழுது உண்மையான சத்தியம் தேவன் சொல்லக்கூடிய பசி வரும். அந்த பசி வரும் பொழுது ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் உகந்த உபவாசம் சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அப்ப ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதுனா ஆகாரம் சொல்லும் பொழுது படிக்கலாமா? எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். பாத்தீங்களா, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவைகளை நான் உட்கொண்டேன். அப்போ அந்த இடத்துல ஆகாரம் சொல்லும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய பிரம்மாண்டமான சத்தியங்கள், இந்த சத்தியங்களை யாருக்கு தேவையோ பசி உள்ளவர்களோ அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற உண்மைகளை சொல்லி காமிச்சாரு. அதுதான் எனக்கு உகந்த உபவாசம்ன்றதையும் இங்க புரிய வச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்த லைன் படிங்க. துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும். பாத்தீங்களா, துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும். இந்த வசனங்களை கவனிக்கும் போது கொஞ்சம் நிதானிங்க. மேல 6ஆம் வசனத்துல சில காரியங்களை குறித்து அங்க பேசியிருந்தார். அந்த 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட காரியங்களை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமா? ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். பாத்தீங்களா, அக்கிரமத்துடைய கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், நெருக்கப்பட்டிருக்கவங்களை விடுதலையாக்குகிறதும், சகல நுகத்தடியும் உடைத்து போடுகிறதும், சகல நுகத்தடியும் உடைத்து போடுகிறதும். இப்படி எல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து, தவறான உபதேசத்திலிருந்து விடுதலையாகி மெய்யான சத்தியத்தின் மேல வாஞ்சையா இருப்பாங்க. அப்படி வாஞ்சையா இருக்கிறவங்க ஏற்கனவே இந்த தவறான உபதேசத்தில் இருந்தவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி வாஞ்சையா இருக்கிறவங்களை ஏற்கனவே அவங்க இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க, துரத்திடுவாங்க. அப்படி யார் யாரெல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து துரத்தப்பட்டு உண்மையான சத்தியத்துக்குள்ள வராங்களோ அவங்கள வீட்டில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அப்ப வீடும் சொல்லும் பொழுது படிக்கலாமா? வீடு எது? 1 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய். அப்ப சபைன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது உண்மையான சத்தியம் தெரிந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம். அப்ப யார் யாரெல்லாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தவறான உபதேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வராங்களோ அவங்கள வீட்டில் சேர்த்துக்கோங்க. அதுதான் எனக்கு உகந்த உபவாசம்ன்றதை சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? அடுத்த வசனம் படிங்க. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும். பாருங்க, நம்முடைய தேவனுடைய விருப்பத்தை தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் உபவாசம் சொல்லி காமிக்கிறாரு. அப்படி காமிக்கும் பொழுது அவங்க துரத்தப்பட்டு வந்துடுறாங்க, நீங்க வீட்டில் சேர்த்துக்கிறீங்க. வீட்டில்னா சபையில அந்த அன்பின் ஐக்கியத்தில் சேர்த்துக்கிறீங்க. அப்படி சேர்த்துக் கொள்ளும் பொழுது வஸ்திரம் இல்லை அப்படின்னா வஸ்திரம் கொடுங்கன்றார். அப்ப வஸ்திரம் என்பது பாத்தீங்கன்னா பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. பாத்தீங்களா, அப்போ கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களேன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வஸ்திரமே. அப்ப அவரை பற்றின உபதேசங்கள், சத்தியங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதுதான் அவங்களுக்கு ஜீவனுக்கு ஏற்ற காரியங்கள். அதான் அவங்களுடைய மாம்சத்தை மூடியும் ஜீவனுக்கு ஏற்ற காரியங்கள் சொல்லி காமிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்தது ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்.
பார்த்தீங்களா, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் சொல்லி காமிக்கிறார். அப்போ உன் மாம்சமானவன் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது யார் யாரெல்லாம் துரத்தப்பட்டு வராங்களோ, இந்த அன்பின் ஐக்கியத்தில் உண்மையான சத்தியத்துக்குள்ளாக வராங்களோ, அவங்களாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், அவங்க உன் மாம்சமானவர்கள். அப்போ உன் மாம்சமான யாருன்னு சொல்லி கவனிக்கக்கூடிய வகையில் ரொம்ப அருமையான ஒரு உண்மையான வசனத்தை பவுல் நம்மளுக்கு சொல்லி காமிச்சார். அந்த வசனங்களை படிக்கும் பொழுது உன் மாம்சமானவர்கள் யார் என்ற வசனத்துக்கான விளக்கம் தெளிவாக கிடைக்கும். படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். பாத்தீங்களா, அந்த ஒரே அப்பத்துல நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால், அந்த ஒரு அப்பம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்றவங்க தான் உன் மாம்சமானவங்க. அவங்களுக்கு உன்னை ஒழிக்காதீங்க. அப்போ அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கின்றதா இங்க சொல்லப்பட்ட காரியம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு வேலையை செய்கிறவங்க தான் உபவாசம் பண்ணுறாங்க. அந்த உபவாசம் தான் எனக்கு உகந்த உபவாசம்ன்றதை நம்முடைய பிதாகிதேவன் சொல்லி காமிச்சிருக்கார். இந்த காரியங்களை தான் நம்முடைய அனைத்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப அருமையாக என்ன பண்ணார்னா சொல்லி காமிச்சான்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா? அப்போ இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை, எந்த வாழ்க்கை? சரீர ஒடுக்கத்தை உண்டு பண்ணி நம்முடைய சிந்தனையை ஒடுக்கி தேவன்ற திட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள். என்ன திட்டங்கள்? நாம் கிறிஸ்துவாக மாறுவதற்கு என்னெல்லாம் தேவையோ அதை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் என்னுடைய சீஷர்கள் உபவாசிப்பார்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படி உபவாசிக்கிறது பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தெரிந்தால் போதுன்றது தான் நம்முடைய ஆண்டவர் விருப்பப்பட்ட காரியங்கள். படிக்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள். பார்த்தீங்களா, நீங்க உபவாசிக்கும் பொழுது, அதாவது உபவாசம்ன்றது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நம்முடைய சீஷர்கள் ஆதிகால அப்போஸ்தலர்கள் சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன நோக்கத்திற்காக? அப்படின்னா தேவனுடைய சித்தம் தெரிஞ்சு, தேவனுடைய திட்டம் தெரிஞ்சு அதற்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்காக தான் சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. அப்ப சாப்பிடாம இருக்கிறதுடைய நோக்கம் சரீர ஒடுக்கம். சரீர ஒடுக்கம் ஏன்னா தேவன் திட்டம் தெரியறதுக்காக. இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னார்னா, மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் நாள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கவனிச்சிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது உபவாசிப்பார்கள் சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல 2 முக்கியமான பாயிண்ட் நம்ம தெளிவாக கவனிக்கணும். ஆதிகால அப்போஸ்தலர்கள் நம்முடைய இயேசுவுடைய காலத்துக்கு அப்புறமா தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா சாப்பிட்டாங்க. வீடுகள் தோறும் அப்பம் புசித்தார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு நமக்கு. ஆனால் அதே நேரத்தில் சாப்பிடாம இருந்துக்கிறாங்க. அப்போ சாப்பிடாம இருக்கிறது பார்த்தீங்கன்னா விசேஷமான டைமில் தேவனுடைய டைரக்ஷனை வாங்கணும், தேவனுடைய கைடன்ஸை வாங்கணும், உபதேசத்தை வாங்கணும். அதுக்கு சரீர ஒடுக்கத்தை, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், சுயத்தை வெறுத்திருக்கிறாங்கன்றது தான் சாப்பிடாம இருக்கிறது. ஸோ இப்படி பண்ணுறது மற்ற ஜனங்கள், அதாவது அவங்க பண்றாங்க இல்லையா? யார் பண்றாங்க? மறுபடியும் வசனம் படிக்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள். பார்த்தீங்களா, நீங்க உபவாசிக்கும் பொழுது அத சரீர ஒடுக்கத்தை, சுயத்தை வெறுக்கிறத, செல்ஃப் டினையில உள்ள கொண்டு வரீங்க. அப்படி உள்ள கொண்டு வரதுடைய ஒன்னாவது மெத்தட் தான் சாப்பிடாம இருக்கிறது. அப்படி கொண்டு வரும் பொழுது மாயக்காரர் மாதிரி இருக்காதீங்க. அவங்க எப்படி பண்றாங்க? படிங்க. அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப்படுகிறார்கள். பாத்தீங்களா, அவங்க உபவாசிக்கிறது, அதாவது சுயத்தை வெறுக்கிறத, சரீரத்தை ஒடுக்கிறத மனுஷர் காணும்படி செய்யறாங்க. நீங்க அப்படி செய்யாதீங்கன்றத சொல்லி காமிச்சார். அடுத்தது, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. பாத்தீங்களா, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நாம உபவாசிக்கிறது யாருக்குமே தெரிய வேணான்ட்டார். இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நான் சுயத்தை வெறுக்கிறேன், என்னோட சரீரத்தை ஒடுக்கிறேன், நான் சாப்பிடாம இருக்கிறேன், இது எல்லாமே யாருக்குமே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற பிதா மட்டும் பார்க்கும்படியாக செய். அப்படி செய்யும் பொழுது அதுக்கு என்ன அடையாளம்னா, தலைக்கு என்ன பூசு, முகத்தை கழுவுன்னு சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, தலைக்கு என்ன பூசி முகத்தை கழுவணும் அப்படின்னா ஒரு மனுஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் தேவனுடைய காரியத்துக்குள்ளாக ஈடுபடும் பொழுது உங்களை காமிங்க தேவனுக்கு
தேவனுக்கு. இப்படி காமிக்கும் பொழுதுதான் பரலோகத்திற்கு பிதா பார்த்து அதற்கான அங்கீகாரத்தை கொடுப்பான்னு சொல்லி காமிச்சாரு. அப்படிதான் ஆதிகால அப்போஸ்தலர்கள் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. பண்புக்குரிய சகோதரர்களே, உபவாசம் அப்படின்னா என்னென்ன ஒரு காரியங்களை குறித்து ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு என்ன பண்ணாங்கன்னா எங்களை நீங்கள் கூப்பிடுங்க, மறுபடியும் சில விளக்கங்களை கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. பண்புக்குரிய சகோதரர்களே, நாம உபவாசம் இருக்கிறது பிதா மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்த்து நம்முடைய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சத்திய வேத பாடத்தில் வழிநடத்திய நம்முடைய சகோதரருக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த சத்தியத்தோடு இணைந்திருக்க தேவன் தாமை கிருபை செய்வராக. நாம் ஒரு ப்ரேயர் பண்ணி இந்த ஒரு கூடுகையை நாம் முடிக்கலாம். இந்த ஒரு கூடுகைக்கு முடிவாக நம்முடைய சகோதரர் தேவா அவர்கள் வந்து ஜெபத்தில் வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மொருவருக்கே சதா காலமும் துதிக்கான மகிமை எடுக்கிறோம். தேவரீர் எங்களுடைய வாழ்நாட்களே தகப்பனே கிருபையாய் எங்களுக்கு இந்த ஒரு நாளை காண செய்து தேவரீர் உம்முடைய சத்தங்களை கேட்க முடியாத ஒரு வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காக நன்றி. தேவரீர் இந்த ஒரு நேரத்திலும் தகப்பனே உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகருக்கு மறைக்கப்பட்ட சத்தியங்களை தேவரீர் இப்பொழுதும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற உம்முடைய மற்றலா கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த ஒரு நாளிலும் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்தான காரியங்களை தகப்பனே எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரக்கூடிய நாட்களும் தகப்பனே சத்தியங்களை தகப்பனே நாங்கள் இன்னும் ஆரம்பமாக கேட்கவும் ஏற்ற ஞானத்தையும் வாஞ்சியும் கொடுத்து தேவன் தாமே எங்கள் செய்கைகளை கிறிஸ்துக்களாக வழிநடத்தப்பட எங்களை பரிசுத்தாவையும் கொண்டு எங்கள் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மாடுகிறோம். தகப்பனே மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களும் தேவரீர் அறிந்திருக்கிறீர். தகப்பனே வரக்கூடிய நாட்களிலும் தகப்பனே கிறிஸ்துவைப் போல தகப்பனே நாங்கள் அவருடைய அடிச்சொல்கள் பின்பற்றி நடக்க தேவன் தாமே கிருபை செய்யுங்க. தகப்பனே இந்த ஒரு கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவரை கூட இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கருத்துக்களாக ஒப்புக்கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வளர்த்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு தாழ்மை விண்ணப்பத்தை எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற அங்கே இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.